த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில நிலவக்கூடிய பதற்றம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த பதற்றத்தை மக்கள் மத்தியில காசா மாத்தக்கூடிய மிக மோசமான ரொம்ப கேவலமான வேலைகளை இந்திய ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு பத்திரிகையாளன் தான், இருந்தாலும் இதை வெளியே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். இந்தியாவுடைய 4 தூண்கள்ல ஒண்ணுதான் ஊடகத்துறை. ஆனா இந்த பத்திரிகை துறை மீதான நம்பகத்தன்மை இந்திய மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா ஒரு வியூஸுக்காகவும் ஒரு பரபரப்புக்காகவும் இவங்க வெளியிடக்கூடிய செய்திகள் அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத உணராம தான் இந்த ஊடகங்கள் செயல்பட்டு இருக்காங்க. நான் ஒரு பத்திரிகையாளன், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா பல ஊடகங்கள்ல நானும் வேலை பார்த்திருக்கிறேன். நான் வேலை பார்த்த ஒரு சில நிறுவனங்கள்ல அந்த மீடியா எத்திக்ஸ் அப்படின்றது கடைபிடிக்கப்பட்டது. அந்த எத்திக்ஸ் என்னைக்கு மாற தொடங்குச்சோ அப்போதான் அதுல இருந்து வெளியே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா செயல்படணும்ன்ற முடிவுக்கு வந்து இப்ப இந்த சேனலை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கூடுமான அளவுக்கு சரியான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் ஊடகங்களுடைய வேலை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த வேலைகளை பார்க்கிறாங்களா? அதிலும் குறிப்பா தொலைக்காட்சி ஊடகங்கள் டிஜிட்டல் தளத்துக்கு மாறுறதா இல்ல பாரம்பரியமான அந்த டிவி மெத்தட்லயே இருக்கிறதா அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இந்த கன்ஃபியூஷன்ஸ்னால அவங்களுக்கு என்ன பண்றோன்றது தெரியாம பல குளறுபடிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில நிலவக்கூடிய இந்த பதற்ற நிலைய கடந்த 2 தினங்களா அவங்க கையாளக்கூடிய விதம். வடநாட்டுல இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகமாகட்டும் ஹிந்தி ஊடகங்களாகட்டும் அவங்க இதை எப்பவும் செய்யக்கூடியவங்க தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான எந்த ஒரு சிறு விஷயம்னாலும் இந்த ஊர்ல பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் அதை தேடி தேடி போய் படிப்பாங்க. அதனால அந்த ஆர்வத்துக்காக அவங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க. உண்மையில்லாத தகவல்களை கூட போடுவாங்க. அதுக்கப்புறமா அதை பத்தின எந்த விதமான கூச்ச நாச்சமும் கூட இருக்காது. ஆனா தமிழ் ஊடகங்கள் ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த பத்திரிகை மரபை மாண்பை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா சமீப நாட்கள் அவங்களுடைய செயல்பாடுகளும் கிட்டத்தட்ட மற்ற ஊடகங்கள் மாதிரியான ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கு அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் நடத்தின தாக்குதலை குறித்தின மிதமிஞ்சிய தகவல்களை அவங்க கொடுத்த விதம் அப்படின்றது பல தரப்பையும் முகம் சுளிக்கக்கூடிய வகையில இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட், இந்தியாவுடைய நன்மைக்கு எதிராகவும் இருக்கு அப்படின்றத நம்ம அடிக்கோடிட்டு சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. பாகிஸ்தானை அழித்து வீசிய இந்தியா, பாகிஸ்தானை சிதைத்த இந்திய ராணுவம், 50 ட்ரோன்களுக்கு மேல் பேட்டிங் ஆடிய இந்தியன் ஆர்மி. அதாவது ஒரு போரை கிரிக்கெட் கூட சம்பந்தப்படுத்தி இவங்க பேசுறாங்க. ஃபுல் போர் வைப்பு தான் இனிமேல் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய மூளை எந்த அளவுக்கு மோசமான சிந்தனையில இருக்கு அப்படின்றத நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பாகிஸ்தான் பிரதமருடைய வீட்டுக்கு அருகே குண்டுவெடிப்பு நடந்தது அப்படின்ற ஒரு செய்தியை போடுறாங்க. இந்த செய்தி எங்கிருந்து கிடைச்சது, இது எவ்வளவு தூரம் ஆத்தென்டிகேஷனான செய்தி அப்படின்றதுக்கான எந்த தகவலும் கிடைக்காது. ஆனா இந்திய ராணுவத்துக்கு எதிரான செய்தியா இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்திய தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் குறி வச்சு தாக்குறோம், பொதுமக்களை நாங்கள் அட்டாக் பண்ணல, பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை நாங்கள் தாக்கல அப்படின்றத இந்தியன் ஆர்மி அபிஷியலா சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லை தாண்டிய இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் என்ன செஞ்சாங்களோ அதுக்கு தான் நாங்களும் பதிலடி கொடுத்திருக்கோம், அதே தான் நாங்களும் செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய வகையில இந்திய ராணுவம் நடந்துக்கல அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த ஊடகங்கள் கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தின மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இவங்களோட செய்திகள் இருக்கு. இது எதிரிகளுக்கு இந்திய ஊடகங்களே செய்திகளை எடுத்து கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இதை விட மிக மோசமான விஷயம், இந்தியாவுடைய கடல்வெளி பகுதிகளில் பாதுகாப்பு பணிகள்ல இருக்கக்கூடிய விக்ராந்த் மாதிரியான போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானுடைய கராச்சி மாதிரியான நகரங்களை முற்றிலுமா அழிச்சிட்டாங்க அப்படின்ற பொருள்படக்கூடிய வகையில செய்திகள் எல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வரும். ஒருவேளை அது நடந்திருந்தாலும் கூட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் காத்திருக்கிறதுல என்ன தவறு? ஒருவேளை இப்ப அந்த செய்தியை இந்திய ராணுவமோ இல்ல இந்திய பாதுகாப்பு படையினரோ மறுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 1 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரோ அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எதை வந்து இந்த ஊடகங்கள் சொல்ல விரும்புறாங்க? இது மக்களை முட்டாளாக்கக்கூடிய செயலா தானே இருக்கு. ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் இப்படி பொறுப்பற்ற முறையில நடந்துகிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ்ல இருந்து ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்திகளை பகிர்றவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? இதை விட மிக மோசமான விஷயம், ஒரு பப்ஜி விளையாட்டுலயோ இல்லாட்டி ஒரு வீடியோ கேம்ஸ்ல வரக்கூடிய
ஒரு ராணுவ விமானத்தை சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சிகளை இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அது உண்மையிலுமே நடந்தது அப்படின்ற மாதிரியான ரீதியில ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி வேற ஏதோ நாட்டுல வேற ஏதோ ஏர்போர்ட்ல நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை இது கூட தொடர்பு படுத்தி போட்டுட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால நிறைய பேர் இது பழைய வீடியோ, இது நீக்குங்கன்னு சொன்னாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த வீடியோஸ் இன்னுமே அவங்க வச்சிருக்காங்க. இப்ப வேணாலும் போய் நீங்க யார் வேணாலும் இந்த ஊடகங்களுடைய யூடியூப் பக்கத்துல போய் பார்க்கலாம், உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதை ஏன் இந்த வீடியோ நான் இவ்வளவு தூரம் போடுறேன் அப்படின்னா, இது இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இத ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடணும், இல்லாட்டி மக்களை பரபரப்பா வச்சிருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள் செய்யக்கூடிய விஷயத்த நாளைக்கு எல்லா ஊடகங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா மாறிடும். அது சமுதாயத்துக்கும் நல்லதில்ல, நாட்டுக்கும் நல்லதில்லை. அதனால இந்த மாதிரியான பரபரப்புக்காக, காசுக்காக, வியூஸுக்காக, கமெண்ட்ஸுக்காக பண்ணக்கூடிய இத்தகைய மோசமான செயல்பாடுகளை இந்த ஊடகங்கள் உடனடியா நிறுத்துவாங்கன்னு நம்பலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி. த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டெல்லியிலிருந்து தமிழ் மக்களுக்காக என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, மற்ற இடங்கள்லாம் என்ன நடக்குது, அரசியல் ரீதியிலான, பொருளாதார ரீதியிலான முக்கியமான தகவல்களை, துல்லியமான சரியான தகவல்களை, இப்படியான பரபரப்பான தகவல்கள் இல்லாமல் நேர்மையான தகவல்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு. நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நன்றி.